காலை பொழுது ரொம்பவே பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்துச்சு. வானம் ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. அப்போ லூசி புறா தண்ணி குருவியை பார்க்கறதுக்காக வந்துச்சு. தன்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுக்கு ஒரு பறக்காத பறவை வந்திருக்கு. அந்த பறவை ஒரு போட்டி வச்சிருக்கு. அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஜொலிக்கிற தங்க வீடு பரிசா கிடைக்குமா. நானும் நீயும் போய் சேரலான்னு வந்திருக்கேன், வா. லூசி அக்கா, எனக்கு இந்த போட்டியெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு இருக்க வீடே போதும். இந்த வீடே ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? நீங்கள் போய் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசை ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி தானே. ஐயோ தன்வி, உன்னோட திறமை உனக்கு தெரியல. நம்ம கண்டிப்பாக போய் சேர்றோம். நான் உன் பேரை சொல்லத்தான் போகிறேன். லூசி அக்கா, எனக்கு வீட்டிலேயே நிறைய வேலை இருக்குது. நான் அதை பார்த்துட்டு எப்படி போட்டிக்கு வர முடியும்? நீங்கள் போய் சேருங்க. முடியவே முடியாது. உன் பேரை கண்டிப்பாக நான் கொடுக்க தான் போகிறேன். நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தங்க விட ஜெயிக்க தான் போகிறேன். நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்படி சொல்லிட்டு லூசி புறா அங்கேருந்து போயிருச்சு. தன்வியும் எவ்வளவு சொல்லியும் லூசி புறா கேட்கவே இல்லை. மறுநாள் போட்டிக்கு எல்லாருமே தயாராக இருந்தாங்க. லூசி புறா தன்வியோட பேரை கொடுத்து சேர்த்து விட்டுருச்சு. அப்போ பணக்கார பறவை இப்படி சொல்லுச்சு. பறவைகளே, எனக்கு ரொம்பவே இசைனா பிடிக்கும். அதனால தான் உங்களை பாட வச்சு கேட்கலான்னு வந்திருக்கேன். நான் பாட்டு போட்டி வச்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தங்க வீட பரிசாக கொடுப்பேன். போட்டியில் லூசி புறா, தன்வி குருவி, அப்புறமா சொட்டுக்கிளி, ராணிக்காகம் எல்லாருமே கலந்துருந்தாங்க. அந்த போட்டியும் ஜெகஜோதியாக ஆரம்பிச்சது. ஆனால் காலுக்காகம் மட்டும் எப்பவும் போலவே தன்னோட திருட்டுத்தனத்தை ஆரம்பிச்சுது. தண்ணியில் ஏதோ ஒரு வகையான மருந்தை கலந்து வச்சுட்டு பறவைகளுக்கு கொடுக்க நினச்சிது. ஆஹா, எல்லாரும் போட்டியில் சேர போகிறீங்களா? என்னோட மனைவி ராணி மட்டும்தான் அந்த தங்க விட பரிசாக வாங்கணும். இந்த தண்ணியை உங்களுக்கு தந்து உங்கள் குரலையே நான் போக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பாட்டு படித்து ஜெயிக்கிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். அப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் எல்லோருக்குமே தாகமாக இருக்குன்னு சொல்லி தண்ணீரை கொடுக்க ஆரம்பிச்சுது. பறவைகளே, நீங்கள் எல்லோரும் போட்டியில் சேர போகிறீங்க. ஆனால் உங்கள் தொண்டையை நீங்கள் ரெடி பண்ணி வைக்க வேணாமா? உங்கள் குரல் அப்போ தானே எல்லோருக்கும் கேட்கும். தண்ணீரை எடுத்து குடிங்க. அப்படி சொன்னதுமே லூசி புறா, சோட்டுக்கிளி எல்லாருமே தண்ணியை குடித்தாங்க. ஆனால் தண்ணி ஒரு கிளாஸ் மட்டும் கீழே கொட்டிருச்சு. அப்போ காலுக்காக எப்படி சொல்லிச்சு. ஐயையோ, ஒரு கிளாஸ் தண்ணி கொட்டிருச்சே. தன்வி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு தண்ணீர் போய் எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் பொறு. அப்போ தன்வி குருவி இப்படி சொல்லுச்சு. ஐயோ காலு அண்ணா, நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ எந்த ஒரு தாகமும் இல்லை. நான் போட்டியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாவே தண்ணீர் குடிச்சிக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்படி தன்வி குருவி சொன்னதுமே காலுக்காகவும் தன்னோட பிளான் கெட்டு போனதை நினச்சி கவலைப்பட்டுச்சு. போட்டி ஆரம்பிச்சதுமே சோட்டுக்கிளி பாட ஆரம்பிச்சது. நாங்கள் தான் கிளி, பொங்கடா தள்ளி, இல்லைன்னா போட்டுருவேன் தள்ளி தள்ளி. சோட்டுக்கிளி பாடுறதை கேட்டுட்டு மற்ற பறவைகள் எல்லோருமே காதில் கையை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு அவ்வளவு கேவலமாக இருந்துச்சு. அடுத்தது ராணிக்காகவும் பாட ஆரம்பிச்சுது. நாங்கள் தான் காகம், நைட்டில் வரும் தூக்கம், பொங்கடா நீங்கள், பொங்கடா நீங்கள், நாங்கள் தான் காகம் தூக்கம். அதுக்கப்புறம் லூசி புறா பாட ஆரம்பிச்சது. நாங்கள் தான் புறா, மலையாளத்தில் பேசுகிறதுக்கு பாரா, நாங்கள் வானத்தில் பறப்போம், நாங்கள் வானத்தில் பறப்போம், நாங்கள் தான் புறா புறா புறா. கடைசியாக தன்வி குருவி பாட ஆரம்பிச்சது. நான் தான் தன்வி, என் பேர் தன்வி, நான் ஒரு பறவை, பார்க்க அழகான பறவை பறவை பறவை. எல்லா பறவைகளுமே பாடி முடிச்சதும் பணக்கார பறவை இப்படி சொல்லுச்சு. ஐயோ, மற்ற பறவைகள் பாட்டெல்லாம் என்னால் கேட்கவே முடியல. தன்வி, நீ ரொம்ப அழகாக பாடுற. உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பறவைகளே, இதில் இருந்து யார் ஜெயிச்சான்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் காதுக்கு இனிமையாக இருந்த பாட்டு தன்வியோட பாட்டு தான். அதனால் அதை தங்க வீட்டை ஜெயிச்சது நம்ம தன்வி குருவி தான்.
ஒரு வழியா தன்வி குருவி பாட்டுல ஜெயிச்சு தங்க வீடை பரிசா அடைஞ்சிருச்சு. அந்த தங்க வீடை பார்க்கறதுக்கு ரொம்பவே பளபளப்பாகவும் எல்லா சகல வசதிகளோடையும் சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே தங்கத்திலான ஒரு கட்டிலும் இருந்துச்சு. அதுல படுத்துக்கிட்டு தன்வி குருவி ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. குறுக்கு வழிக்கிற ஜெயிக்கணும்னு நினைச்ச ராணிக்காகவும் காலுக்காகவும் தூரத்துல இருந்து தங்க வீட்டை பார்த்து தங்களோட இயலாமையை நினைச்சு கஷ்டப்பட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, குறுக்கு வழியில எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைச்சா நமக்கு கடைசியில ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும்.